Hi friends, welcome to channel A to Z in mining. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜார்க்கண்ட் ஸ்டேட் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார்க்கண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா, அவங்ககிட்டேருந்து ஒரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் வேகன்சி ரிலேட்டட் வீடியோஸ், டிஜிஎம்எஸ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ், கேட் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ், அதர் மைனிங் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் உங்கள் கரியரில் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட் ஸ்டேட் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, இது ஒரு மைனிங் கம்பெனி, ஜார்க்கண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சிக்கு. அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இட்ஸ் பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகேங்களா, என்னென்ன போஸ்ட் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது, என்ன சேலரி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் கோல். ஓகேங்களா, எல்லாமே கோல் தாங்க. ஓகேங்களா, இவங்க கொடுத்துருக்க எல்லா வேகன்சியுமே பார்த்திங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ஆல் த சர்டிஃபிகேட் இன் கோல் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் பார்த்திங்கன்னா கோலில் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. கன்சல்டேட்டட் ஃபிக்ஸ்டு பர் மந்த் பார்த்திங்கன்னா 75,000 வந்துட்டு சேலரி இருக்கும். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக இது டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் ஃபஸ்ட் கிளாஸ் இஷ்யூடு பை டிஜிஎம்எஸ் கோலில் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 62. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மைன் சேஃப்டி ஆஃபீஸர், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு கோலில் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரே வேக்கண்ட்டு தான், சேம் 75,000, சேம் அதே குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் ஃபஸ்ட் கிளாஸ் கோலில் இஷ்யூ பண்ணது டிஜிஎம்எஸ். ஓகேங்களா, சேம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், சேம் 62 years மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் செகண்ட் கிளாஸ் கோலில் இருக்கணும். 3 வேக்கண்ட் இருக்குது. 2 பார்த்திங்கன்னா ஜென்ரலு, 1 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு. ஓகேங்களா, சேலரி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு வந்து 60,000 per month இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமா டிகிரி மைனிங் இன்ஜினியரிங் ப்ளஸ் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டிகிரி. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 years வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரிலவெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 62 years வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதே ஓவர்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் 1, எஸ்டியில் 1, மொத்தம் 2 வேக்கண்ட் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 35,000 per month. டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் ஓவர்மேன் சர்டிஃபிகேட், மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 40 years பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மைனிங் சர்தாருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான். 25,000 வந்து பார்த்திங்கன்னா சேலரி. இன்ட்ரீம் எதர் 10th or 12th அந்த மாதிரி இருக்கணும். சர்தார் சர்டிஃபிகேட் இருக்கணும். 5 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 40 years மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா, இந்த 5 தான் வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கில் இருக்க வேக்கண்ட். ஓகேங்களா, ஸோ நல்ல வேக்கண்ட்டு. ஓகேங்களா, சேலரி நல்ல சேலரி, பட் ஒரே விஷயம் என்னென்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்குது. ஸோ கண்டிஷன்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி இருக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டை பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் தான் பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து தர மாதிரி இருக்குன்றாங்க. அதர் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா அலாங் வித் அப்ளிகேஷனோட அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்த ஜேஎம்டிசியோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் காப்பி பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஒரு நிமிஷம் அப்ளிகேஷன் ஃபார்மட் டு பி சப்மிட்டட் agree and must be mailed. என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விடணும் இந்த அட்ரஸ்க்கு, ப்ளஸ் சாஃப்ட் காப்பியும் பார்த்திங்கன்னா மெயில் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 5 AM ஆஃப் 28 ஜனவரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியராக பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்துட்டு மேலே வந்துட்டு இண்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத. ஓகேங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ரீசனுக்கான வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் எந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக கான்ட்ராக்ட் பீரியட் 1 year இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அப் டு 5 years வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது பேஸ்ட் ஆன் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனி நீடை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட் வச்சு அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகுமோ இந்த வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க கிட்ட பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.